ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டுடே சமையல் என்ன பண்ண போகிறோம்னா எஸ்டிவி கிச்சனில் மசால் வடை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்த்தலாம். கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையே நம்ம அரைச்சி எடுத்துடலாம். மிக்சியில் போட்டுட்டு அதுக்கடுத்து 4 வரமிளகாய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, இதையே முருங்கை. இப்போ மிக்சியில் பருப்பு போட்டுட்டோம். சோம்பு வரமிளகாய் போட்டுட்டு இதை நைஸாக அரைக்காதீங்க, திரி அரைச்சா போதும். நம்ம வடை போட முடியல, அதுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்காதீங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வடைக்கு பருப்பு அரைச்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன போனோம்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு, கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். அடுத்தது ஆனியன் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஆனியனும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கட் பண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் போட்டிங்கன்னா. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். உப்பு காரம் நீங்கள் இப்போ உங்கள் தேவைக்கு தகுந்த போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் காய வச்சு வடையை தட்டி போட்டுடலாம். வடையை இப்படி தட்டி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் வீடியோ நிறையா வரும், அதையும் பாருங்கள்.